10 ரூபீஸ் அண்ட் 20 ரூபீஸ் நோட்டுக்கெல்லாம் செல்லாமல் போக போகுது, டிமானிடைஸ் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகள்லாம் டிமானிடைஸ் பண்ண மாதிரி இப்போ 10 ரூபா 20 நோட்டுக்கெல்லாம் டிமானிடைஸ் பண்ண போகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பேப்பர்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய 10 ரூபா 20 ரூபா பேப்பர்ஸ் நோட்லாம் அது சீக்கிரமாக கிழிஞ்சிடுது, இங்க் ஆகிடுது, அது அதிகமான வேஸ்டேஜ் ஆகுது. இந்த பேப்பர் நோட்ஸை ரீசைக்கிளும் பண்ண முடியறதில்ல. அதுக்காக வேற நோட்டு புதுசாக அடிக்கிறதுக்கான காஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அப்படின்ற காரணத்தினால அது மட்டும் இல்லாத இந்த பாலிமர் நோட்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சீக்கிரம் கிளியாது, மடங்காது, இங்க் ஆகாது. ஒரு பிளாஸ்டிக் நோட் அப்படின்றதுனால இது மேலே எந்த ஒரு கரையும் படியாது, சீக்கிரம் வந்து ட்ரிட் ஆகாது. அண்ட் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த பாலிமர் நோட்ஸ்லாம் ஆன்டி கவுண்டர் ஃபீடிங்காக, அதாவது கள்ள நோட்டுகள் இந்த நோட்டை வச்சு காப்பி பண்ண முடியாத மாதிரி ஹை அட்வான்ஸ்டாக அடிக்க போகிறாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, சிங்கப்பூர் இந்த மாதிரி பல நாடுகளில் பல வருடங்களாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு இது இப்போ தான் வரப்போகுது. And finally, subscribe for more videos.